ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள நீங்க சுகமா இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ஆராதனையும் செய்தியும் என்ற இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை துதித்து தேவனை ஆர்ப்பரித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை என்று சொல்லி ஆண்டவரை பாடி தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.
நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேனே என்று ஆண்டவரை பார்த்து துதித்து பாடுவோம். கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம்.
பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. சொல்லுங்க, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றியா, யார் கைவிட்டாலும் நன்றியா. என்ன நடந்தாலும் நன்றியா, யார் கைவிட்டாலும் நன்றியா. நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னோடு சேர்ந்து இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றியா, தெரிந்து கொண்டீரே நன்றியா. தேடி வந்தீரே நன்றியா, தெரிந்து கொண்டீரே நன்றியா. நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றியா, நிரந்தரமாயிரே நன்றியா. நிம்மதி தந்தீரே நன்றியா, நிரந்தரமாயிரே நன்றியா. நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றியா, அரசாடும் தெய்வமே நன்றியா. அநாதி தேவனே நன்றியா, அரசாடும் தெய்வமே நன்றியா. நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஓ, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா என்னோடு சேர்ந்து உமக்குத்தானே. தேவன் மகிமைப்படுத்தி எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதா. அவருடைய நன்மைகளை வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். இடைவிடாத நல்ல நன்மைகளோடு கைவிடுவேன். இடைவிடாத தேவரத்தமா, யாரினை கைவிடாது. நேற்று வரை எனக்கு நம்பத்தக்கவர்களாய் இருந்தவர்கள் என்னை கைவிட்டு போனாலும், என்னை புறம்பாக்கி போனாலும், என்னை தூஷித்தாலும், என்னை வெறுத்தாலும், என் ஆழ்ந்த நம்பிக்கை என்னோடு இருக்கு என்று நம்புகிறார். நான் பாடி மகிமைப்படுத்த இருந்ததில்லை. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிருபையின் ஆவி வல்லமை என்னை ஒருவர் சிந்தனப்படும் சொல்லி வாயால் திறந்தால் பாடி ஒரு தேவத்தலர், ஒரு தேவ சமூகம் இந்த ஆண்டவர் நிரப்புகிறது. ஆமென், நிரப்புகிறது. ஓ
எந்த மனுஷனுடைய அன்பான வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவர், பாசத்துக்கு அப்பாற்பட்டவர், நேசத்துக்கு அப்பாற்பட்டவர். அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவருடைய நேசம் எல்லாவற்றும் மேலானதாக. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பான தேவனே, வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவ இடமா வைத்துப்பாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு முழு உரிமை கொடுத்துப்பாரு. உலகத்தில் இருக்கிற மனிதர்களை, மனிதனுடைய அன்பையும் பாசத்தையும் தேடுகிற வாழ்க்கையில் அநேக தோல்விகள், அநேக நேரங்களில் திடீரென்று மாறக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். ஆனா இணையில்லாத தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய அன்பு அளவற்ற அன்பு. இப்படி வாழ்க்கையில் அநேக காரியத்தில் தடுமாறி கொண்டிருக்கிறாயா? நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லு. அநேக நேரத்தில் ஆண்டவருக்கு வைராக்கியமா இருக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனா உன் வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா இருக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு காரியத்துல நீங்க தடுமாறி கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த காரியத்துல ஒரு விடுதலை உண்டாக முடியும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இணையில்லாத தேவன், உண்மை மாத்திரம் நம்பி, உண்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன்னு சொல்லி கர்த்தரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. Oh, praise God. உம்மை விடலா வேறு யாரை நம்புவே? உம்மை விடலா வேறு யாரை நம்புவே? ஆதரவாய் வந்தீர், கரம் பிடித்து நடத்தி சென்றீர். ஆதரவாய் வந்தீர், கரம் பிடித்து நடத்தி சென்றீர். உம்மை விடலா வேறு யாரை நம்புவே? உம்மை விடலா வேறு யாரை நம்புவே? திக்கற்று கிடந்தே கரம் பிடித்தீ நன்றி ஐயா. திக்கற்று கிடந்தேனா கரம் பிடித்தீ நன்றி ஐயா. என் மேலுந்தன் கண்ணை வைத்து ஆலோசனை எனக்கு தந்தே. என் மேலுந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தே. உம்மை விடலா வேறு யாரை நம்புவே? சொல்லுங்க. உம்மை விடலா வேறு யாரை நம்புவே? ஒரு விசையோடு சேர்ந்து உம்மை விடலா வேறு யாரை நம்புவே? ஆதரவாய் வந்தீர், கரம் பிடித்து நடத்தி சென்றீர். ஆதரவாய் வந்தீர், கரம் பிடித்து நடத்தி சென்றீர். உம்மை விடலா வேறு யாரை நம்புவே? Yes, Daddy. இந்த வார்த்தையை நாங்கள் இது ஆண்டவரே உதடுகளினால் மாத்திரம் நாங்கள் உச்சரிக்கவில்லை. உண்மையாகவே நாங்கள் உம்மை பார்த்து சொல்ல வேண்டும். உம்மை விடா உலகத்தில் வேற யாரையும் நாங்கள் நம்பலையா? உங்களை மாத்திரம் நம்புகிறோம். வார்த்தையை ஆராதனைகளை கலந்து கொண்டிருக்கிற அன்பான ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆவியான சொல்லுங்க ஒரு காரியம். ஆண்டவருக்கு அதிகமான முதலிடம், கர்த்தருக்கு அதிகமான முதலிடம் கொடுக்கும். ஆண்டவர் நிச்சயமா உங்களை நடத்த வருவதாய் இந்த ஆராதனைகளில் தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிற அப்படினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆராதனையில எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசுங்க. பரிசுத்த நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தி எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த ஆராதனையும் செய்யும் என்ற இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்து கொண்ட நாளெல்லாம் தேவன் கிருபையாய் நம்மை கண்ணின் கருவை போல தேவன் பாதுகாத்தார். இந்த 5வது மாதத்தின் கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம். நம்முடைய தேசத்துல அநேக சம்பவங்கள் நடந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நல்லவர். நாளில் கூட ஒரு வேத வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக சில வார்த்தைகளை நான் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசுகிறார். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை என்ன செய்கிறார்? பார்க்கிறார் என்று வாசிக்கும். இன்னைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சரீர வளர்ச்சியோ அல்லது நம்முடைய முகத்தினுடைய அழகையோ பார்த்து நம்மை பயன்படுத்துகிறவர் அல்ல. நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராய். இங்கே நாம் வாசிக்கிற சம்பவம், சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும்படி ஈசாயின் குடும்பத்திலே ராஜாவை தெரிந்து கொள்கிற நேரத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா நானும் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் நம்முடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். கடந்த நாட்களில் அதிகமாக இந்த வார்த்தை உள்ளத்திலே அதிகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு முகத்தை பார்த்தோ, முகத்தில் காணப்படுகிற காரியங்களை பார்த்தோ ஒருவேளை நமக்கு ஒரு கணத்தை கொடுக்கலாம், கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த கணத்தை எடுத்து விடலாம். ஆனா தேவன் முதலாவது பார்க்கும் பொழுது இருதயத்தை தான் பார்க்கிறாரு. நம்மளோட வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவர் எதைத்தான் பார்க்கிறார்? இருதயத்தை மாற்றதான் பார்க்கிறார். இன்னைக்கு அநேக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முகத்துல எப்படினாலும் அவங்க தன்னுடைய சுவாபத்தை காட்டிடுவாங்க. தீமையான காரியங்களை உள்ளத்துல நினைக்கிறவங்க வெளிப்பார்வையில முகத்துல நல்லவர்களை போல காட்டுவாங்க. உள்ளத்துக்குள்ள ஒரு தவறான எண்ணம், தவறான சிந்தனைகள் காணப்படும். ஆனா வெளியில மாத்திரம் நல்லவர்களை போல நடிப்பார்கள். ஆனால் என் ஆண்டவராய் இருக்கிற இயேசு, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு அப்படி பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். உங்களுடைய என்னுடைய இருதயத்தை பார்க்கிறவராய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய இருதயத்தை பார்க்கிற அப்படின்னால இருதயத்துல என்னெல்லாம் இருக்க வேண்டும்? ஏன்னா அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார் அல்லவா. இன்னைக்கு நம்முடைய வீட்டை ஒருத்தர் வந்து பார்க்க வராங்கன்னா சும்மா நம்ம வைக்க மாட்டோம். நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுவோம், ரொம்ப அழகா அதை நம்ம வடிவமைப்போம், தேவையில்லாத பொருட்களை எல்லாம் நம்ம ஒதுங்க வைப்போம், நீட்டா வைக்கணும்னு நினைப்போம். ஏன்? ஒரு உலக பிரகாரமா அல்லது நம்முடைய சொந்தக்காரர்கள் வீட்டை வந்து பார்க்க வரும்போது ஒரு அதற்கென்று சொல்லி சில காரியங்களை செய்யறோம் அல்லவா. அதே போல தேவனாகிய கர்த்தனை உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நாம் இருதயத்தை பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் எதெல்லாம் பார்க்கிறார், எதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை நம்முடைய இருதயத்துல அநேக எண்ணங்கள் இருக்கலாம், அநேக சிந்தனைகள் இருக்கலாம். ஒருவேளை அந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அருமையான தேவனத்திலே உங்க வாழ்க்கையில இருதயம் சரியில்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க இருதயத்தை சரிப்படுத்துவதற்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்துள்ளது. இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்டு உங்க இருதயத்தை அப்படி நீங்க மாற்றிக்கிட்டீங்கன்னு சொன்னா தேவனுடைய பார்வையில உங்க இருதயம் சரிவர அது சரியாய் மாறும் என்று நான் கர்த்தருடைய விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை பிரசங்கிக்கிற எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். என் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். என் இருதயத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் அசைவங்கள் பார்க்கிறார். ஆகவே என் இருதயமும் தேவன் பார்க்கிற விதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாட்கள் அதிகமாய் நான் ஜெபித்தேன், அதிகமாய் ஆண்டவரிடத்துல நான் மன்றாடினேன். இந்த வார்த்தையை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற வேளையில எனக்கு இந்த வார்த்தை கிரியை செய்கிறது.
ஆமே. தேவன் நாம மகிமைப்பட. முதலாவதாக உன்னுடைய இருதயத்தை தேவன் பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்க வேண்டும்? முதலாவதாக வாசிக்கலாம். சங்கீதம் 19 அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 19:14 வசனம், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று சொல்கிறார். ஒரு காரியத்தை நான் முன்னுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்தில் இப்படியா சொல்றாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே என்ன செய்யும், சிருஷ்டியும். எதற்கு தெரியுமா? தேவன் அசைவாடுவதற்கு, தேவன் நமக்குள்ளே தங்கி இருப்பதற்கு அவர் விரும்புகிறது சுத்த இருதயம். அவர் விரும்புகிற இருதயம் சுத்த இருதயம். அந்த சுத்த இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணுவதற்கு விரும்புகிறார். அதனாலதான் அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னு பார்க்கிறார். அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமே. இன்னைக்கு நாமளே சுத்தம் இல்லாத ஒரு இடத்துல இருக்க மாட்டோம். ஒருவேளை நீங்க இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில வெளிப்பிரகாரமா நீங்க எப்படி இருந்தாலும் ஆண்டவர் ஒரு இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே உங்க இருதயம் ஆண்டவர் பிரியமானதாய் மாறணும். உலகத்துல மனிதர்கள் 1000 உங்களை பார்த்து பேசலாம். உங்க இருதயம் ஆண்டவருக்கும் உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். ஒருவேளை சில காரியங்களை நிமித்தம் வாழ்க்கைய அற்பமா பார்த்தாலும் உங்க இருதயத்தை சரிப்படுத்திக் கொள்ள ஒப்புக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு வாசம். ஆமே. முதலாவதாக வாசித்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க இருதயத்தின் ஞானம் சமூகத்தில் எப்படி இருப்பதாக, பிரீதியாயிருப்பதாக என்று வாசிக்கிறோம். முதலாவது என்னுடைய இருதயத்தை தேவன் பார்க்கும் பொழுது இருதயத்துல அவரை தியானிக்கிற தியானம் இருக்கிறதா என்று அவர் பார்க்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அவரை தியானிக்கிற தியானம்னா என்ன? இன்னைக்கு ஒரு மனிதனை குறிச்சு நம்ம எவ்வளவு தியானிக்கிறோம்? ஒரு மனுஷனை குறிச்சு நம்ம எவ்வளவு தியானிக்கிறோம்? ஒரு மனுஷனை குறிச்சு தவறான காரியத்தை, தவறான எண்ணத்தை, தவறான ஒரு சம்பவத்தை நம்ம எவ்வளவு தியானிக்கிறோம்? யோசித்து பாருங்க. அந்த நபர் அப்படி இருப்பாரோ, இந்த நபர் இப்படி இருப்பாரோ, அவர் அப்படி பேசி இருக்கிறாரு, அவர் அப்படி சொல்லி இருக்கிறாரு, அது சரியா, அது தப்பா, அப்படி கோவப்படலாமா, அப்படி அவர் நடந்துவிடலாமா என்று நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. அது தாங்க தியானம். ஒரு மனுஷனை குறிச்சு நம்ம எவ்வளவு தியானிக்கிறோம்? இதெல்லாம் சொல்ல போனா நம்முடைய நேரத்தை நம்ம வீணாக்குகிறோம். ஆனா தேவன் நம்மிடத்துல இருதயத்துல பாக்குறது என்னன்னா, என் பிள்ளையுடைய இருதயம் என்ன தியானிக்குதா அப்படின்னு அவர் கவனிக்கிறது. உங்களுக்கு இதுவரைக்கும் அற்புதங்களையும் நன்மையையும் சுகத்தையும் விடுதலையும் தந்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு. அவரை தியானிக்கிறீங்களா? நீங்க வாலிபத்துல அழிஞ்சு ஒண்ணு இல்லாம போயிருக்கலாம், சில காரியத்துல சிக்கி ஒண்ணு இல்லாம போயிருக்கலாம். ஆனா அவங்களை தப்புவிக்க பண்ணினவர் யார்? இயேசு. அவரை தியானிக்கிறீங்களா? உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய காரியத்தையே பார்த்துட்டு இருக்க உங்க வாழ்க்கையில அவரை குறித்து தியானிக்கிற தியானம் என்னைக்கு உங்களுக்கு எழுதும்? இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, என் இருதயத்தின் தியானம் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக, பிரியமாயிருப்பதாக. அப்ப எந்த அளவுக்கு அவர் தேவனை தியானிச்சிருந்தா அவர் அந்த வார்த்தையை அவர் உச்சரிக்க முடியும், அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைய வாழ்க்கையில தேவனை தியானிக்கிற தியானம் அவருடைய சமூகத்துல அதை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வாழ்க்கையில உண்டா? யோசித்து பாருங்க. சங்கீதம் 37 அதனுடைய 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனை அதிகமா தியானிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில இருதயத்துக்குள்ள வேத வசனம் இருக்கும். அது அவனுடைய வாழ்க்கையை ஒரு நாள் பிசகி போகாமல், அவனுடைய நடைகள் பிசகி போகாமல், அவனுடைய வாழ்க்கையில அவன் சரியாய் நடப்பதற்கு உதவி செய்யும். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, ஒருவேளை நீங்க ஆவிக்குரியவர்கள் போல காண்கிறதா, ஆனா உங்க இருதயத்துல அவரை தியானிக்கிற தியானம் இருக்கா? சிலர் சொல்லுவாங்க, வசனத்தை கேட்கிறேன், ஆனா அந்த வசனத்தை என்னால தியானிக்க முடியல, வசனத்தை என் வாழ்க்கையில அதிகமாக யோசிக்க முடியலன்னு சொல்றீங்க தானே? உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆண்டுறேன், இனி வசனத்தை இருதயத்துல வைத்து நான் தியானிக்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்க இருதயத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுங்க. மனுஷன் பார்த்து சந்தோஷப்படணும் அவசியம் இல்லை, உங்க முகத்தை பார்த்து சந்தோஷப்படணும் அவசியம் இல்லை. நீங்க மனுஷனுக்கு முன்னால அநேக காரியத்தை பேசுறதுனால அதை பார்த்து சந்தோஷப்படுறது இல்லை. கர்த்தர் இருதயத்தை பார்க்கும்போது உங்க இருதயத்துல வேத வசனம் இருக்கிறதா, வேத வசனம் மாத்திரம் இருக்கிறதா, இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வசனத்தின்படி நீங்க தியானித்து நடக்கிறவங்களா இருக்கீங்களா? மனுஷங்களை
துக்கப்படுத்தவோ, மனுஷங்களை குறை சொல்லவோ, மனுஷங்களை அப்படி இப்படி தியானிச்சவங்களை நம்ம நியாயம் திரும்பவோ வேணாம். இயேசு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில நான் தியானிக்கிற தியானம் சரியா இருக்கா என்பது மாத்திரம் ஒரு விஷயம் நாம சரியாய் நோக்கி பார்க்க ஆரம்பிப்போம்னு சொன்னா நிச்சயமா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்க்கும் பொழுது இருதயத்தை பார்க்க சந்தோஷப்படுவார். ஆமென். அவர் சந்தோஷப்பட்டாலே போதும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது எதை பார்க்கிறார்? சங்கீதம் 24:4 வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு போடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று வாசிக்கிறோம். இருதயத்துல மாசில்லாதவர்களா இருக்கிறோமா என்று அவர் பார்க்கிறார். இருதயத்துல மாசில்லாதவர்களா என்ன அர்த்தம்? மாசு என்று சொன்னால் தூசி என்று அர்த்தம். மாசு என்று சொன்னால் அழுக்கு, தூசி என்று இருதயத்துக்குள்ள அழுக்கு தூசி என்றார் என்று அவர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாதவன் உண்டோ என்று அவர் பார்க்கிறார். ஒரு மனிதனுடைய இருதயத்தை அழுக்காக்குகிற அல்லது தூசிப்படிய வைக்கிற காரியம் என்ன? நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இருதயத்துக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து, நல்லா கவனிக்கணும், ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவுகள், பொருளாசை, தூசணங்கள், கபடு, காமவிகாரமும், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடும் புறப்படுவோம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த வாசித்த இந்த காரியங்கள் எல்லாமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழுக்காக்குது. ஒருவேளை இதெல்லாம் வெளியே தெரியாது, ஆனா இது ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாசுபடுத்துகிறது. அப்போ ஆண்டவர் இடத்துல பார்க்கும் பொழுது இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படியா இருப்போம்னா மாசு உள்ளவர்களா இருக்கிறது. இந்த வாழ்க்கையில இதை யார் நம்ம யோசித்து பார்த்துக்கணுமா? இது என் வாழ்க்கையை மாசுபடுத்துகிறது. ஒருவேளை நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கலாம், இதெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா தேவன் பார்க்கும் பொழுது நிச்சயமா அவர் என்ன செய்வார்? இதெல்லாம் மாசு, அழுக்கு, தூசி படிந்த ஒரு அனுபவமா இருக்கு. ஆகவே இதை பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமா சந்தோஷப்பட மாட்டார், அவர் வேதனைப்படுவார். ஆகவே இந்த மாசான காரியங்கள் எல்லாம், மாசுபடுத்துகிற இந்த சம்பவங்கள், இந்த குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு புறம்பாக்குவதற்கு ஒப்புக் கொடுப்போம். தேவன் பார்க்கும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டது போல இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக் கொடாமல், ஏமாற்றுத்தனமான ஒரு காரியத்துக்கு ஆத்மாவை ஒப்புக் கொடுக்கவே மாட்டார். கபடாய் ஆணையிடாமல் ஆமே. ஆகவே இரண்டாவது இருதயத்துல மாசில்லாதவர்களாக இருக்கிறதே வருவார். மூன்றாவதாக சங்கீதம் 86:11 வசனத்தை வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை என்ன செய்யும்? ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லி கேட்கிறார். மூன்றாவது, என்னுடைய இருதயம் எப்பொழுதுமே ஒருமுகப்படுத்திருக்கணும். இருதயம் ஒருமுகத்தோடு கூட ஆண்டவரை பார்க்கிற அனுபவம் ஒருமுகம் நம்முடைய இருதயத்துல இருக்கா? சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஒருமுகமே இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு காரியம் நம்ம ஒருமுகத்துல இருந்து நம்மளை டிவைட் பண்றது தானே. ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே இருதயம் நம்முடைய நாமத்துக்கு பயந்திருக்கும்படி இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளு. ஏதோ ஒரு சம்பவம் இருதயத்தை ஒருமுகத்தை கெடுத்துருக்கு. ஆகவே ஆண்டவரை ஒப்புக் கொடுங்க. ஆண்டுடைய சமூகத்திலே விழுந்திருக்கு வீணான அலுவல் காரியங்களை தலையிடாம, வீணான காரியத்துக்கு நேரத்தை செலவிடாம தேவ சமூகத்துல காத்திருந்து அவரை தேடி அவருக்குள்ள உங்க இருதயத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்க இருதயம் ஒருமணம். ஆமென். நிறைய பேர் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? சங்கீதம் 112 சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 112 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, துச்செய்தியை கேட்கிறதினால்
பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளை, ஒருமுகப்படுத்தப்பட்ட இருதயம் உள்ள பிள்ளை எப்பேற்பட்ட துர்ச்செய்தி வந்தாலும் என்ன செய்ய மாட்டான்? அவன் பயப்படவே மாட்டான். தைரியமா தாவீதுடைய வாழ்க்கையில் அதிகமா பார்க்க முடியும். சவுல் அவனை கொல்லும்படி எத்தனையோ காரியங்கள் வந்து அங்க இருக்கிறான் இங்க இருக்கிறான்னு சொன்ன போது கூட தாவீது பயப்படாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது. அன்றைய பரிசுத்தராம ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கை உருவாக்கும்படி சில செய்திகள், சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். காரணம், தேவன் உங்க இருதயத்தை ஒருமனப்படுத்தி வைத்து உங்க இருதயம் ஒருமனத்தோடு காணப்படுமானால் எப்பேற்பட்ட துர்ச்செய்தி ஆனாலும் இருதயம் பயப்படாது. வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளைகளை, வாழ்கிற காலகட்டத்தில் அநேக தவறான செய்திகள் இணையதளத்தின் வாயிலாக அநேக நபர் மூலமாக பரவினாலும் பயப்படாதீங்க. என் இருதயம் கர்த்தருக்குள் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமா அவருடைய திட நம்பிக்கையாயிருப்பார். அவரை எல்லாத்திலும் தப்புவிப்பார், எல்லாவற்றிலும் பாதுகாத்து என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானா நிச்சயமா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கணும், சந்தோஷப்படுவார். பிள்ளைகளுடைய இருதயம் எந்த காரியத்துக்கும் பயப்படாம ஒருமுகத்தோடு என்னை தேடக்கூடிய பிள்ளையாக என்று சொல்லி அவர் உள்ளம் மிகுந்த சந்தோஷப்படும். ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான முதலாவது இருதயம் அவரை தியானிக்கிற தியானம் இருக்கான்னு பார்க்கிறேன். இரண்டாவது இருதயத்தில் மாசில்லாத அனுபவம் இருக்கான்னு பார்க்கிறேன். மூணாவது இருதயம் ஒருமுகப்படுகிறதா, ஒருமுகப்படுத்தப்பட்ட இருதயமா இருக்கிறதா என்று பார்க்கிறேன். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இருதயத்தை பார்க்கும்போது அவர் சந்தோஷப்படுவார். உள்ளம் நம்மை குறித்து இன்னும் பெருமையான உள்ளம் நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தை பார்த்து மிகுந்த சந்தோஷப்படுவார். ஆமே இருதயத்தை உண்டாக்கி மகிழ வேண்டும் என்று சொல்லி இருதயத்தை ஒப்புக்கொடுங்க. நிச்சயமா கர்த்தருடைய செய்தி மூலம் அவங்களோட கூட பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய பரிசுத்த நாம கூட உங்களுக்கான ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த இடத்துல கண்களை மூடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். எங்கள் பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நீர் எங்களை பார்க்கிறதல்ல. மனுஷன் உலகத்தில் எங்களுக்கு சில சம்பவங்கள் நிமித்தம் குறைந்த மதிப்பீடு இருக்கலாம். ஆனா நீர் எங்கள் இருதயத்தை பார்க்கிறதே இருக்கிறீர்களா? எங்கள் இருதயத்தை எல்லா விதத்திலும் பார்க்கிறவங்க மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை சரிபடுத்தவும், எங்களை ஒழுங்காக்கவும் சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்து எங்களை சரிபடுத்தும்படி நீர் வல்லவராக இருக்கிறீர்கள். இந்த வார்த்தை கேட்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருதயம் குறைவுள்ளதாக இருக்குமா? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் பேசுகிறேன். பிள்ளைகளுடைய இருதயங்களில் பேசுகிறானா? இருதயத்தில் உண்மை தியானிக்கிற தியானம், மாசில்லாத அனுபவம், ஆண்டவரே திட நம்பிக்கையா ஒருமுகப்படக்கூடிய இருதயமா பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்க மாற்றணும் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இனிவரும் நாட்களில் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்ற நினைவோடு வாழக்கூடிய ஒருவருக்கு கிருபையை தான் இத்தனை கருத்தில் கொடுக்கிறேன். பெரிய காரியங்கள் செய்யும், மகிமைப்படும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படக்கூடிய அனுபவங்களை ஆண்டவர் உருவாக்கணும் செய்யப்படுவதற்காக உயர்வுடைய கையில கொடுக்கிற களிமணை போல எங்களுக்கு கொடுக்கும் சித்தப்படி எங்களை வணைந்து ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகும். எங்களை தாழ்த்துகிறோம் பெருமையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்லது கர்த்தர் நல்லவர். நாம பரிசுத்தப்படுவதாக தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள நீங்கள் பலப்பட்டு ஜெபத்திலையும் வேத தியானத்திலையும் தரித்திருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடங்கள்ல ஆண்டவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க வீணான காரியங்களுக்கு உங்களுடைய நேரத்தை செலவிடாம கர்த்தருடைய காரியங்களுக்கு செலவிட நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஊழியர்களுக்காக ஜெபிங்க. வீடியோ பதிவுகளை தொடர்ந்து நீங்க அனைவருக்கு நீங்க பகிர்ந்து கொண்டு அநேகர் செய்தி மூலம் ஆஸ்வதிக்கப்பட உற்சாகப்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.